வணக்கம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ, காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயில். இன்னைக்கு கோயிலுக்கு போன சொன்னாங்க. சாட்டர்டே கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்கன்ட்டு போகலான்ட்டு வந்தோம். ரொம்ப அமைதியான பிளேஸ். இங்கே வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு கஷ்டங்கள் ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறப்போ இந்த கோயிலுக்கு நான் வந்துடுவேன். நானும் என் ஒய்ஃப் வந்துடுவோம். இன்றைக்கி என் பையன், மருமக, பேரக்குழந்தை எல்லாம் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. இப்போ கார் பார்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் நிற்கிறாங்க. கார் லாக் பண்ணிட்டு வந்துடுவான். பையன் ஓட்டுவான் வண்டியை, மாறி மாறி ஓட்டுவோம் ரெண்டு பேரும். ஓகே, கோயிலில் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளே போகிறதுக்கு. நாங்கள் பேசினா வந்தோம். பட் பின்னாடி சாமி பாட்டு சாய்ராம் பாட்டு அதிகமாக ஒழிச்சதால் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லிட்டு நான் இப்போ மியூட் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். இது அருமையான, அற்புதமான, அழகான இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு கோயில். சைட்லலாம் பாருங்கள், ஃபுல்லாக மரம் செடி கொடி அதிகம் இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு. உள்ளெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நுழைஞ்சோடனே விநாயகர் ஒருத்தர் இருப்பார். ஒருத்தரில் விநாயகர் சாமி. அவரை பார்த்து தான் உள்ளே போனோம். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு சாய்பாபா சிலை இருக்கும் உள்ளே போகிற பெயிண்ட். அதை பார்த்துட்டு உள்ளே சாமி பார்க்க போகிறோம். போயின்னு இருக்கோமா, எவ்வளோ அமைதியாக இருக்கும். அதாவது காக்கா குருவி கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்கும். சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடம் ஈஞ்சம்பாக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபுல்லாக மரம் செடி கூட நிறைய இருக்கும். அமைதியாக இருக்கும் பாருங்கள், சைலண்ட்டாக இருக்கும். இது திருமணம்னே ஒரு சாமி இருக்கும். இந்த சாமிங்களாம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கீழந்து எடுத்தது அழகாக நம்ம கருடர். இதை பார்த்துட்டு விநாயகர் ஒரு நந்தி இருப்பார். அந்த நந்தியில் காதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பழிக்கும் சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நந்தி எதிர்க்க சாமி. இந்த குருதேவோ சொல்லிட்டு ஒரு சாமி பார், காதில் சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபு காதில் பிடிச்சின்னு சொன்னால் நம்ம நினச்சது படிக்கும். அடுத்து உள்ளே வந்தால் சிவன் பார்வதி பக்கத்தில் இருக்கும். அதை கும்பிட ரொம்ப விசேஷம். அது தாண்டி போன உடனே துர்கை அம்மன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு கோயில். அதனால் அழகாக பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் பார்த்தா ஆஞ்சநேயர். அடுத்து நம்ம பார்த்தா ஆஞ்சநேயர். இதுக்கு அடுத்து பக்கத்துலேயே கோயில் இருக்கிறதால அழகாக பார்க்க முடியும். பார்த்திங்களா, அப்படியே பெருமாள் மகாவிஷ்ணு நல்லா பளிச்சுன்னு யார் தொல்லையும் கிடையாது. அழகாக சாமி கூட்டி நிம்மதியாக வந்தால் நவகிரகம். என் பையன் மருமக குழந்தை தூக்கின்னு சுற்றுறாங்க. நவகிரகம் முடிச்சுட்டு பக்கத்தில் என் கோயிலுக்கு போகிறாங்க. கிருஷ்ணன் ராதை சிலை இருக்கீங்க பார்த்திங்களா. அதுக்கடுத்து இது ராதை. அது பக்கத்துலேயே முருகர், வள்ளி, தெய்வானை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். கோயிலில் நாங்கள் தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. பாருங்கள், எங்கள் ஒய்ஃபு, மருமக, மகன், பேர குழந்தை, யாரும் இல்லை கோயிலில். அவ்வளோதான். இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு ப்ளசண்ட்டாக தான் நல்லாயிருக்கும். ஒரே ஜனமாக. இது பின்னாடி தெரியுதுங்களா, சின்னதாக சிலை சாய்பாபா சிலை. இதுதான் நம்ம ஷிரடி சாய்பாபா. கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டு லாங்லேருந்து நான் எடுத்தேன் உங்களை காமிக்கிறதுக்கோசரம். மறுபடியும் ஜூம் சரியாகல சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். இங்கெல்லாம் காலியாக இருக்குது. ரமண மகரிஷி எங்கள் மருமகெல்லாம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் ஒய்ஃப்கிட்ட, ரொம்ப நாள் கழித்து இந்த கோயில் வந்திருக்கோம், இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஆளுங்க யாரும் இல்லாத சாமி நல்லா பார்த்தோம், தள்ளுகளெல்லாம் கிடையாது. வயசானவங்களுக்கோசரம் இந்த மேடை உட்காந்துருக்கதை நான் சொல்கிறேன். எங்கள் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க. ஏன்னா நானும் தாத்தா எங்கள் ஒய்ஃபும் பாட்டி ஆகிட்டோம் இல்லையா, அவங்களுக்கோசரம் தான். பின்னாடி போட்டிருக்காங்க பாரு, ஏஜ்டு அண்ட் டிசேபிள் பீப்புள்ன்ட்டு. எங்களும் வயசாகிடுச்சு. மகனும் மருமகளும் அப்படியே அங்கே போகிறாங்க. பின்னாடி இயற்கை காட்சிகள் ரசிக்கிறது, கையில் பேர குழந்தையோட. ஒரு ஆள் கூட இல்லை பாருங்கண்ணா, ஆச்சரியமாக ஆகிடுச்சு. எப்போவுமே சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இப்போல்லாம் கோயில் வர கூட்டம்லாம் கம்மியாச்சான்னு சொல்ல தெரில. இங்கே அப்படியே இந்த இடத்துல அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே ஒரு அழகிய சிலை ஒன்று இருக்கும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா, சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சிரிச்சா மாதிரி. ஸ்ரீ காயத்ரி மா காயத்ரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்ப ஒரு மரம் ஒன்று இருக்கும். இப்போ அந்த மரத்தில் ஒரு கயிறு ஒன்று கட்டுவாங்க. அந்த கயிறு விலை 2 ரூபா. அதை நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு அந்த கயிறு கட்டுறோமோ அது பழிக்குன்னாங்க. அது வியாழக்கிழமை மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க.
இந்த மரம் தான். திரும்பி வருவோம் பாருங்கள். இப்போது இந்த மரத்தில் ₹2 கயிறு அது வாங்கி கட்டிட்டிங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும். நம்ம ஐடென்டி கார்டு விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க பாருங்கள். மரம் ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஐதீகம். நானும் கட்டியிருக்கேன். பட் இன்றைக்கி இல்லை, வியாழக்கிழமைனா தருவாங்க. அது சூப்பராக இருக்குல்ல கோயில். எவ்வளோ எவ்வளோ மரம் பாருங்கள். அமைதியாக ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியே வரேன். நான் வெளியே வந்துட்டு எதனா வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கே கோயில் வந்து எடுக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ அதான் இந்த பக்கம் அப்படியே நடந்து வந்துன்னு இருந்தேன். நம்ம கேமரா கிளியரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? நடக்கிறப்ப ஷேக் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து பீச். லெஃப்ட் சைடு வந்து பின்னாடி ஃபுல்லாக பீச் தான். அதுக்கு மேலே வழி கிடையாது. இது வந்து நம்ம துவாரகமாயி சொல்லுவாங்க. அங்கே ஒரு அன்னதானம் கூட சின்னதாக வச்சுருப்பாங்க. அந்த ஆஃபீஸ். இங்கேருந்து பார்க்குறது எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மரம் செடி கொடியோட சூப்பராக. இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது கடல் தேவதை என்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரில. கடல்னு ஏதோ பேர் வந்துச்சு எனக்கு. இதுதான் நம்ம பாபாவுடைய வெளியே இருக்கிற கோயிலுடைய சைடு வியூ. மரம் செடி கொடிலாம் அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கு. மகன் மருமகள் போயிட்டுருக்காங்க காருக்கு. குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்து எப்போ வந்தாலும் துளசி செடி வாங்குவாங்க. சாமி இது அந்த நிறைய சாமி இது இருக்கு இல்லைங்களா? துளசி செடி வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுவசம் துளசி செடி வாங்கணும். எப்போ வந்தாலும் ஒரு துளசி செடி வாங்கி ஒன்று ஒன்றா வீட்டில் வச்சுருவாங்க. வீட்டு வாசலில் வைக்கணும், வீட்டு பின்புறம் வைக்கணும். கெட்ட சக்திகள் வராது, பில்லி சூனியம் அணுகாதுன்னுவாங்க. தெய்வீக கடாட்சியம் நிறைஞ்சது. உள்ளே வந்து இந்த சாமியுடைய பொருள், அந்த ஸ்டிக்கரு, அந்த வளையல், மோதிரம், பாபா. இவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வளர்ப்பு ஒரு நல்ல பேசுவார். இவர் இந்த கையில் கட்டுற கயிறு அப்படியே பாருங்களேன். என்னென்னா ஸ்டிக்கரு, பாக்கெட்டில் வைக்கிறது நிறைய இருக்குது. அது என்ன அந்த மாலை, சின்ன மாலை, குட்டி குட்டி மாலை சிலைக்கு போடுறது. சரி, அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு அப்படியே காமிச்சிடறேன் நான். அழகாக இருக்குங்களா? மோதிரம், காப்பு. இவர் தெரிஞ்சவர் தான் இவர். நம்ம வீடியோஸ் பார்க்குறாரு. இந்த பாபா சிலை எவ்வளோன்னு கேட்டேன். 12,000ரூவான்னாங்க. இந்த வந்து 18,000ரூவா. அந்த வந்து 9,000 நம்ம சொன்னார். அவ்வளோதான். வெளியே வந்துட்டோம் நாங்கள். துளசி வாங்கியிருக்கோம். துளசி ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக வைங்க, ரொம்ப நல்லது. பில்லி சூனியம் அண்டாது. அடுத்து வந்து மாலை, விநாயகருக்கு மாலை ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. சரி, அது வாங்கி சார் மாலை ஒன்று வாங்கிட்டோம். துளசி 20 ரூபா, மாலை 40 ரூபா, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.